ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம், மிதமான தீயிலே வச்சுக்கோங்க அடுப்பை. இதில் 2 ப்ரெட் பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் ஒரு ப்ரெட்டில் மட்டும் கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அந்த பட்டர் தேய்ச்ச ப்ரெட்லேயே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பக்கம் இருக்கிறதான ப்ரெட்டை எடுத்து அந்த ப்ரெட்டு மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டோஸ்டான பகுதி வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பட்டர்லேயே நல்லா அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி 2 சைடு நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம டோஸ்ட் பண்ணிவிட்டு காய்ச்சின பால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ப்ரெட் மேலே நல்லா மூழ்கிற அளவுக்கு இந்த மில்க் ஊற்றிக்கோங்க. ப்ரெட்டு நல்லா இந்த பாலை உள்வாங்கிக்கும். மீதி இருக்கிற பாலையும் இதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி ப்ரெட் மேலே ஊற்றிட்டு இதை லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக பால் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து இது நல்லா கலந்துக்கோங்க. கலந்து இதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் நேரத்தில் இறுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் இறுகின பிறகு அது இந்த மாதிரி ப்ரெட்டு மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் சூடான பிறகு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி மாற்றிட்டு இதுக்கு மேலே ஹனி அண்டு சுகர் சிரப்பு கொஞ்சமாக இதுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. ஹனியில் கொஞ்சமாக சுகர் சிரப்பு கலந்து வச்சு இதில் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணி இதில் தூவிக்கோங்க. தூவிட்டு இதை சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான், நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.